வணக்கம். ஸ்ரீ காளிமுசனம் ஸ்ரீ காளியம்மனை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ராமன்ங்க. இன்னைக்கு நம்ம எஸ்காஸ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்துல நவ கிரகங்கள் அமர்ந்திருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் கெடு பலன் கொடுப்பாங்கன்னு பார்க்க போறேங்க. அதாவது உங்களோட லக்னங்கிறது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, அதாவது உங்களோட பிரம்ம எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த உங்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த உன்னதமான லக்னத்துல ராகு, கேது, சனி, குரு இது மாதிரி இந்த நவ கிரகமும் அமர்ந்திருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி மாதிரியான வாழ்க்கை முறைகள் அமையும், இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ண போறாங்களா கெடுதல் பண்ண போறாங்க நம்ம பார்க்க போறாங்க. இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. முக்கியமா ஏன்னா எந்த கிரகம் உங்களோட தலையில உட்கார்ந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கிரகம் எப்படி இருக்கும் என்ன பண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும். புரியுதா? அப்போ இந்த வீடியோஸ் முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க இப்பதான் முதல் முறை நம்ம எஸ்காஸ் வீடியோஸ் பாக்குறீங்க, இல்ல நீங்க இன்னும் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பட்டனை என்ன கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் தர வீடியோ நோட்ஸ் உடனடியா வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப வாங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த நவ கிரகங்கள் உங்க லக்னத்துல அமர்ந்தால் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போறாங்கன்னு தெளிவா பார்த்துட்டு வருவாங்க. பொதுவா இந்த லக்னங்கிறது பிரம்மன் போட்ட எழுத்து. அதாவது இந்த ஜென்மத்துல உங்களுக்கு என்ன நற்பலன் கிடைக்க போகுது, வாழ்க்கை முறை எப்படி அமைய போகுது, எதை நீங்க அனுபவ இந்த பிறவி எடுத்திருக்கீங்க, புரியுதுங்களா? இந்த பிறவியில உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள்லாம் நடக்குங்கிறத சுட்டி காட்டுற இடம் பாத்தீங்கன்னா இந்த லக்னம். இந்த லக்னம் பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய அந்த சூரியன் அந்த கதிர்வீச்சு பிறக்கும் போது எங்க விழுதோ அந்த இடம் உங்க லக்னமா கருதப்படுதுங்க. அதாவது இது ஆத்மான்னு சொல்லுவாங்க. சந்திரன் அதாவது ராசியை உடலாகவும் இந்த லக்னத்தை ஆத்மாவும் நம்ம குறிக்கிறதுங்க. அப்படிப்பட்ட மிக உன்னதமான லக்னத்துல சூரியன் அமர்றாருனா, சூரியன் ஆத்மகாரகன் லக்னத்துல அமர்றாருனா சில உடனே சொல்லுவாங்க, சார் நெருப்பு கிரகமாச்சு சார் லக்னத்துல அமரலாமானா, அதெல்லாம் அப்புறங்க. முதல்ல லக்னத்துல சூரியன் அமர்றாரா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒளி கலை எப்பவுமே இருக்குங்க, ஒரு தேஜஸ் இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடல் பாத்தீங்கன்னா ராஜா உடல் மாதிரி அந்த உடல் கட்டுக்கள் அவர்கிட்ட இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் செய்வார், நிறைய பணம் சம்பாதி யோகியத்தை இந்த சூரிய பகவான் கொடுப்பார். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்து சூரியன் இருக்கிறவர் பாத்தீங்கன்னா எதிலும் தானுங்கிற அந்த ஒரு முன்னணித்துவத்தோட திகழ்ற அமைப்பையும் அந்த ராஜ தோரணையும் அந்த ஒரு ராஜ கம்பீரத்தையும் இந்த லக்னத்துல அமரக்கூடிய சூரியன் நிரந்தரமா கொடுப்பார். லக்னத்துல சூரியன் இருக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட செல்வத்துக்கு குறை இருக்காதுங்க, செல்வத்தை கொடுத்துருவார், புகழ் கொடுப்பார். புரியுதுங்களா? முகத்துல ஒரு பொலிவு இருக்கும் அவங்ககிட்ட. சூரியன் இல்லையா அவர் இருக்காருன்னா லக்னத்துல முக பொலிவு, முக தோற்றங்கள், ராஜக்கலை, ராஜ கம்பீரங்கள் எல்லாத்தையுமே இந்த இதுல அவர் அனுபவிக்க போறார். அடுத்தபடியா லக்னத்துல சந்திர பகவான் இருக்கார். குளுமை பொருந்திய சந்திரன் உங்க லக்னத்துல இருக்காருன்னா ஜாதகர் பாத்தீங்கன்னா அந்த முகத்துல அது முக பொலிவுக்கு இருக்குங்க. சூரியனுக்கு எப்படி முகப்பொழிவு இருக்குமோ அதே மாதிரி சந்திரன் உள்ளவரும் பாத்தீங்கன்னா முகப்பொழிவு கண்டிப்பா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு நீர் சம்பந்தமான பொருட்கள் மேலேயும் நீர் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் மேலேயும் இவருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இந்த சந்திரன் லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அமைப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல சாகசம் செய்யறது, நீர்நிலைகள்ல அவர் பிரியப்படுறது, அதாவது நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, நீச்சல்ல இந்த ஆர்வம் அதிகமா இருக்கிறது, போட்டிங்ல ஆர்வம் அதிகமா இருக்கிறது, இது மாதிரியான அமைப்பை இந்த சந்திர பகவான் கொடுப்பாருங்க. அதே மாதிரி சந்திர பகவான் பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்கும் போது இவருக்கு பாத்தீங்கன்னா உடல் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல 15 நாள் எப்படி சந்திரன் வளருவாரு, 15 நாள் தேய்வார். அதே பாத்தீங்கன்னா உடல்ல சிறு சிறு அந்த ஒரு ஏற்ற இறைகள் கொடுப்பாருங்க. அதே மனதிலையும் பாத்தீங்கன்னா ஏற்ற இறைகள் இருக்கும். காலைல சந்தோஷமா இருப்பாரு, ஈவினிங் பார்த்தா கொஞ்சம் டல்லா இருப்பார். அந்த மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. மற்றபடி இந்த சந்திர பகவான் லக்னத்துல இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு அமைதியை பார்க்கும். அவர் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அமைதி எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்ற இறைகள் கண்டிப்பாக இருக்கும் அவர் வாழ்க்கையில. உங்க லக்னத்துல செவ்வாய் பகவான் இருக்காருன்னா, லக்னத்துல செவ்வாய் இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோபம் வருங்க. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா கோபத்துக்கு காரகத்துவம். அப்போ டக்குனு கோபம் வந்துடும். லக்னத்துல செவ்வாய் யாருக்கெல்லாம் இருக்கோ உடனடியா அவங்க கோபவசப்படுவாங்க. அது எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 1ஆம் பாவத்துல அவர் இருந்தாருன்னா
அவருக்கு வந்து டக்குன்னு கோவம் வரும். எதையும் வந்து பேசி தீர்க்க மாட்டாரு. எதுவும் டக்குன்னு அவர் வன்முறையில இறங்குவாரு, கோவப்படுவாரு, டக்குன்னு பேசக்கூடிய முன்கோபியா இருப்பாருன்னு சொல்ல இயற்கையாவே அவர்கிட்ட இருக்குங்க. அப்ப உங்களுக்கு வந்து லக்னத்துல செவ்வாய் இருக்காருன்னா நீங்க உங்களோட கோவத்தை நீங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. அடுத்தபடியா இந்த செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்காருன்னா இந்த செவ்வாய் வந்து எப்படின்னா நம்ம ரெண்டா எடுத்துக்கணும். இந்த செவ்வாய் வந்து சுபர் வீட்டுல அமர்ந்திருக்காரு அல்ல தன் நண்பர் வீட்டுல அமர்ந்திருக்காருன்னா யோக பலன் கொடுப்பார். எப்படி சார்னா மண் சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, சகோதர வகையில இவருக்கு ஆதாயம் அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க. இதே அவர் வந்து பாவப்பட்டிருக்காரு, லக்னத்துக்கு பாவராயி அமர்ந்திருக்காருன்னா இந்த விதத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நற்பலனை விட கெடு பலன் அதிகமாக இருக்கும். அப்போ சகோதர விரோதங்கள் கண்டிப்பாக இருக்கும். அல்லது நிலம் வகையில அவருக்கு சர்க்கல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உடல்ல ரத்தம் சம்பந்தமான உடல் நோய்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா செவ்வாய் பங்கமாய் இருக்காரு, கெட்டு போயிருக்காரு, வேற ஏதோ ஒரு அவரோட இணைந்த நிலை லக்னத்துல அமர்ந்து இருக்காருன்னா இந்த பலன் கிடைக்குங்க. உங்க லக்னத்துல சுக்கிர பகவான் இருக்காரு, லக்னத்துல சுக்கரன் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக பொழிவை கொடுப்பாருங்க. குறிப்பா கண் புருவங்கள் வந்து வசீகரமா மாற்றி கொடுப்பாரு. எப்படி சார்னா இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அழகியல் காரகத்தை புரியுதா? அப்ப இந்த அலைகள் காரகத்தை வைக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு லக்னத்துல அமர்றாருன்னா இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த ஜாதகர் ஜாதகிக்கு மற்றவரை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஆற்றல்ங்கிறது இயற்கையாவே கொடுத்துருவாங்க. 10 பேர் முன்னாடி வந்து நம்ம வந்து கெத்தா இருக்கணும், 10 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும், 10 பேர் நம்மளை பேசணுங்கிற அளவுக்கு அவரோட பர்சனாலிட்டியை இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த சுக்கரன் லக்னத்துக்காரனா பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல ஜாதகர் பாத்தீங்கன்னா சென்ட் அடிக்காம இருக்க மாட்டார், வாசல் திரவியம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து எப்பவுமே வந்து முகத்தை சுத்தமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதிகமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மூஞ்சி பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து நல்லா அமைந்தவர்களுக்கு கண் புருவங்கள் முகங்கள் அழகா இருக்கும். இவங்க போனாங்கன்னா எல்லாரும் திரும்பி இவங்க பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு அந்த வசீகரத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து காமத்துக்கு காலத்தம் இல்லையா, அப்படி இருக்கும்போது காம உணர்வுகளும் அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், நம்மளோட சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இந்த இடத்துல இந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறவங்க லக்னத்துல பாத்தீங்கன்னா லக்ஸுரியஸ் கண்டிப்பா கொடுத்துருவாரு, ஆடம்பர வாழ்க்கை கண்டிப்பா கொடுத்துருவாரு. இருப்பினும் சுய ஒழுக்கம் நம்ம தான் கடைபிடிக்கணுங்க. இந்த இடத்துல உங்க லக்னத்துல குரு அமர்றாரு, உங்க லக்னத்துல குரு வந்து நீங்க எல்லாருமே நல்லவர் நான் சொல்வேன். ஏன் சார்னா இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா தன் பார்வைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். குருவோட பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துல வந்து விழுதுங்க. அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்களேன். வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கீங்க சொல்லக்கூடிய அமைப்புங்க. மனசுக்கு பிடித்தது நிறைவேறும் சொல்லக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது மனதிற்கு பிடித்த மனைவி, மனதிற்கு பிடித்த குழந்தைகள், நல்ல பெற்றோர், நல்ல குடும்பம், நல்ல பூர்வீகம், இது எல்லாத்தையும் குரு பகவான் கொடுத்துருவாருங்க. இந்த குரு வந்து லக்னத்தை நம்பி நம்ம என்ன வேலை வேணா கொடுக்கலாம், நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பார். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பேராசிரியர் அவர் நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டை பார்த்துக்கோங்க பார்த்துன்னு சொல்லி கொடுத்துட்டு போவோம். என்ன பண்ணுவாரு, கரெக்டா பார்த்துப்பார், இந்த பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துப்பார். ஏன்னா அவர் வந்து பேர் புகழ்ல இருப்பார், எங்க நம்ம பேர் கெட்டு போயிடுமோன்ட்டு நல்லா கண்ணும் கருத்துமா பார்த்துப்பார். அது மாதிரி இந்த குரு பகவான் லக்னத்துக்குள்ள அப்படிதான் நம்பி கொடுத்தோம்னா அந்த நம்பிக்கைக்கு நாணயமா இருப்பாங்க. எங்க நம்மளுக்கு குறை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைக்கு நாணயமா இருப்பாங்க. அப்போ இந்த லக்னத்துல குரு அமரப்பட்டீங்க எல்லாருமே நல்லவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் நல்லவர், யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார். முதல்ல யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார். அவரும் மைண்ட்ல வரும்போது உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் தான் இருக்கும், யாரையும் கெடுக்க கூடாது, நம்ம பேர் புகழ் நம்ம காவந்து பண்ணிக்கணும், அதாவது காப்பாற்றிக்கொள்ளணும், எண்ணங்கள் உங்களுக்கு மிகுதியா இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தபடியா உங்க லக்னத்துல சனி பகவான் வந்து அமர்றாருங்க. லக்னத்துல பிறக்கும் போதே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காருன்னா எப்படி சார் இருக்கும்? சோம்பேறிங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை தெரிச்சு பண்ணிக்கலாம், இன்னைக்கே ஏன் பண்ணுமா எண்ணங்கள் இருக்கும். பொறாமை எண்ணத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார். அடுத்தவங்களை பார்த்து பொறாமற எண்ணங்கள் மிகுதியா இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுத்துருவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா நம்மளை வந்து பொய் வாது சூத்து பேச வைப்பார். யார் எப்படி பண்ணா என்ன சொல்லிட்டு எனக்கு என் காரியம் மட்டும் ஆகணும்னு சொல்லிட்டு குற்றச்செயல் கூட துணிந்து செய்யக்கூடிய அமைப்பை இந்த லக்னத்துல இருக்க சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ இந்த லக்னத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா முழு சோம்பேறி, நம்பிக்கையை வந்து நாணயமா இருக்க மாட்டார்.
நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமோ நம்பிக்கைக்கு நாணயமோ அந்த ஜாதகரை வந்து இந்த சனி பகவான் இருக்க விட மாட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல என்னையா நாங்க கஷ்டங்கள் என்ன நாங்க பாடங்களே போட்டுவார் இந்த சனி பகவான் லக்னத்துல அமர்ந்திருக்க பிறந்தவர் உங்களுக்குங்க. அடுத்தபடியா வந்து உங்களுடைய லக்னத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ராகு அமர்ந்திருக்காருன்னா ஃபர்ஸ்ட் இந்த ராகு வந்து ஆசைக்கு காரகத்தான். சடனா அடுத்த ஒரு பொருள் மேல் நமக்கு ஆசையை ஏற்படுத்தி விட்டுருவோம். சடனா மைண்ட் சேஞ்ச் ஆகி நம்ம அடுத்தவங்க பொருள் நம்ம அபகரிச்சிடும். அப்போ இந்த ராகு பகவான் உங்க லக்னத்துல அமர்ந்திருக்காருன்னா ஜாதகரை திருடனா மாத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தும். அப்போ நம்ம கவனமாக இருந்துக்கணுங்க. அடுத்தபடி ராகு பகவான் லக்னத்துல இருக்கும் போது ஆசைகள் அதிகம், அதே மாதிரி காமங்கள் அதிகம். அப்போ தகாத உறவு தகாத பாலியல் புணர்ச்சியில போயிட்டு மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாவின் ஆகிற அமைப்பை தன் தசாபுத்தி காலங்கள்ல ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியா இந்த ராகு பகவான் வந்து உங்க லக்னத்துல அமர்ந்து இருக்காருன்னா முதல்ல சொந்த ஊர்ல இருக்க மாட்டீங்க. இயற்கையாக பார்த்தா லக்னத்துல ராகா பிறந்தது ஒரு ஊரா இருக்கும், வளர்ந்தது ஒரு ஊரா இருக்கும், வேலை செய்து ஒரு ஊரா இருக்கும். சில பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போயிட்டு படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சொந்த ஊருக்கு வர மாட்டாங்க, இல்ல வெளிநாட்டுல இருப்பாங்க. இது மாதிரி அமைப்பை இந்த ஜென்மத்தில் இருக்க ராகு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அது பாத்தீங்கன்னா ராகு இருக்கிற இடத்த பொறுத்து புரியுதா. ராகுக்கு நண்பர் வீட்டுல இருந்தாருன்னா நட்பாளனாக, ராகுக்கு பாவி வீட்லயோ கெடுபாலனுக்கு தர வீட்டை இருந்தாங்கன்னா பலன்கள் முன்ன பின்ன மாறுங்க. அடுத்தபடியா வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்காருன்னா உங்களை அப்படியே தனிமையா பிரிச்சு வச்சிருவார். லக்னத்துல கேது யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ரிசர்வ்டு பர்சனா கொண்டு வச்சிருவாங்க. அவங்கள யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. இந்த லக்னத்துல கேது இருக்கவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்யறாங்க இவரை புரிஞ்சுக்க மாட்டாரு, இவங்க என்ன செய்யறாரு இவங்க என்ன பண்றது இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. சோ எளிதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை இந்த கேது பணம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி எனக்கு யாரும் வேண்டாம் நான் தனியாவே சொல்லிட்டு தனிமையை விரும்புவாங்க. இங்க லக்னம்ங்கிறது நம்மோட எண்ணங்கள், நம்ம மைண்ட், நம்ம உடல் இல்லையா. அப்போ இந்த ஆத்ம காணல கேது உட்காரும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அமைகிற இடத்த பொறுத்து மனநிலை பாதிக்கிற அமைப்பு கூட இருக்குங்க. சித்த பித்தி சித்த பிரம்மைங்கிறது ஏற்படுற அமைப்பு இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி இந்த கேது பகவான் லக்னத்துல அமர்ந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு ரிசர்வ் டைம் சொல்லியாச்சு இல்லையா, இவங்க யாரு கூட ஒத்து போக மாட்டாங்க. ஒரு 100 பேர் வந்து விட்டா கூட இவங்க வந்து ஏதாச்சும் குறை சொல்லிட்டு தனியா தான் வருவாங்க. ஏன்னா இந்த மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த கேது பகவான் வந்து அங்க இவரை வந்து செயல்பட விட மாட்டாங்க, யாரோட ஒத்துப்போற நிலையை இவர் கொடுக்க மாட்டாருங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுடைய லக்னத்துல இந்த நவ கிரகங்கள் அமர்ந்தா என்ன பலன் கொடுப்பாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா அனைத்து விதமான வீடியோஸ்களுமே இருக்கு, எல்லா வீடியோ எடுத்து பாருங்க. நம்ம பாத்தீங்கன்னா இந்த குரோதியானோட புத்தாண்டு பயிற்சி பலன் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதே மாதிரி குரு பயிற்சி பலன் எல்லாமே வீடியோஸ் கொடுத்துருக்கோம், எடுத்து பாருங்க. உங்களுக்கு நம்மளோட எஸ்கே ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல நாள் குறிக்கணும், இல்ல வேற எதுவும் ஜோட சம்பந்தமான தகவல்கள் நீங்க வேணும், இல்ல குடும்ப கஷ்டங்கள் பொருளாதார கஷ்டங்களுக்கு ஜோதிட வகையில என்ன பரிகாரம் செய்யலாம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணி நீங்க கான்சல்டன்சி வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு கான்சல்டன்சி சொல்லி உங்களோட விளைவு கார்த்திகை ராமன். நன்றி, வணக்கம்.